மகாபரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான அந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கதாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்காக மீண்டுமாக தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, வந்திருக்கிறதா நாங்கள் யாவரையும் நீர் காண்கிற தேவன். ஆம் கதாவே, நிச்சயமாக ஆண்டவரே ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் அறிந்த தேவன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை அறிந்த தேவன். இந்த நாளுக்குரிய ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் கதாவே, நீர் ஆண்டவரே தாகமுள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். அந்த வண்ணமாக கதாவே இந்த சமூகத்திலே வந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நினைவுகளை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாய் கதாவே உம்முடைய வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு இருதயத்தோடும் பேசும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தர்மையான பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற செவிகள் விருத்தேசனம் பண்ணப்படவும், ஆண்டவரே எந்த தீமையான காரியங்களும் ஆண்டவரே வீணான சிந்தனைகளும் அவர்களை நெருங்காத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் கதாவே தங்களை தாழ்த்தி உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். பேசுகிற உதடுகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சேர்க்கிற செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே போன வார தொடர்ச்சியை நாங்கள் பிரசங்கிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அதை யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 7 12 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவளாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஆமென். சிங்களத்துல வாஸ் වෙනස් ආකාරයේ ශබ්ද කරන්නේ නම් විඳින්නේ මොකක්ද? ගායනා කරන්නේ මොකක්දයි දැනගන්නේ කොහොමද? එලෙසම හොරණ අනුමාන ශබ්ද කරන්නේ නම් බුද්ධියට සැරිසරන්නේ කවුද? එසේම නුඹලා තේරුම් ගන්න පහසු වචන දිවෙන් කතා නොකළොත් කියන දේ දැනගන්නේ කොහොමද? නුඹලා සුළඟට කතා කරනවා මේකේ ව්‍යාපකන වෙනස් වූ භාෂාව ලෝකයේ ඇත. එයින් එකක්වත් අර්ථරහිත නැත. එබැවින් මම භාෂාවේ තේරුම ගන්නේ නම් කතා කරන්නට පරදේශික වේ. කතා කරන්නම් මට පරදේශික වේ. එසේම නුඹලා ආත්මික ජීවනා ගැන මුලික සිතනකැයි භාෂා වර්ධනය වීම පිණිස ඒවා බොහෝසේ ඇතුළු සිටින්න සොයා බලනවා. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உள்ள வந்திருங்க. இந்த ஆம்பளையில் முன்னுக்கு இருந்தீங்கன்னா பொம்பளையில் வந்து பின்னாலே இருக்கும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். போன வார செய்தியின் தொடர்ச்சியை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆமென். அது ஒரு அருமையான ஒரு செய்தி என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி படுகிறதோ தெரியல. ஆனால் இந்த நாளில் அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஆழமாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் இந்த காலத்திலே நீங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதனாலே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக 1 மணி நேரம் அந்த பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது மாத்திரமில்லை, அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ளாக நடந்து தெரியாம உங்களுக்கு தேவைகள் அவசரமாக ஏற்பட்டால் மற்றவர்களுக்கு நீங்கள் இடையூறு இல்லாமல் அதை நீங்கள் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையின் நேரம். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதனாலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையும் மாற்றப்படாத வாழ்க்கையும். ஆனால் நான் தலையங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையின் கிரியைகள் என்று போட்டிருந்தேன். அது நிறைய அது எழுதும் போது அது கடினமான அந்த இடம் காணாது. அதனால தான் என்னுடைய அந்த தலையங்கத்தின் அர்த்தமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையும் மாற்றப்படாத வாழ்க்கையும். ஆமென். அப்ப அதனால இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க வேணும். ஏனென்றா பிள்ளைகள் விளையிருங்க, நான் திரும்ப கடினமாக நடந்து கொள்ள விரும்பாது. அதனால ஒருவர் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னாண்டா கதைக்காம இருங்க. ரைட். அப்ப பாருங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை என்பது கர்த்தருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு வார்த்தை. வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் தேவன் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய முடியாது. ஆமென். நாங்கள் மற்ற உலகத்தை போல நாங்கள் வாழ முடியாது. ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற உலகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. அதனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது எந்த வண்ணமாக எவ்வளவு ஆழமாக நாங்கள் பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே கடைசி காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அவர் அனுப்பினார். ஆமென். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனுக்கு உங்களை வழிநடத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே வார்த்தை ஆகிய அந்த தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்ட வேளையில அங்கே மோசே முன்னமே சொன்னான், இந்த தீர்க்கதரிசிக்கு இந்த மனிதனுக்கு நீங்க அங்கே செவி கொடுக்காவிட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று அவன் உபாகமத்திலே அங்கே சொன்னான். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் நடுவில் இருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுக்காதவன் அங்கே ஜனத்தில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை அங்கே உரைக்கிறது. அந்த வார்த்தை தான், அந்த தீர்க்கதரிசி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக அந்த பூமியிலே வந்தார். ஆனா மீண்டுமாக அங்கே மல்கியாலே சொல்லப்பட்ட வண்ணமாக தேவன் மீண்டுமாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புவதாக தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் சின்ன காரியம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவன் முதலாம் அங்கே யாத்திரையிலே மோசே அழைத்த வேளையிலே நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது தேவன் ஒரு கற்பலகையை செய்து அவர் என்ன செய்யறார், அதை தன்னுடைய விரலினாலே எழுதி மோசே இடத்துல கொடுக்கிறார். அதை மோசே என்ன செய்தான், உடைத்து போட்டான். உடைத்து போட்ட வேளையில என்ன நடந்துச்சு, தேவன் அங்கே மோசே இடத்துல என்ன சொன்னார், நீ போய் ஒரு கற்பலையை செய்து கொண்டு நீ வா. அப்ப கற்பலையை செய்து கொண்டு வந்த மோசேக்கு தேவன் என்ன செய்தார், எழுதி கொடுத்தார். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது தேவனே கற்பலையை செய்கிறார், தேவனே எழுதுறார். ஆனா உடைக்கப்பட்ட பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கிறது, மோசே கற்பலையை செய்கிறான், தேவன் அதில் எழுதுறான். அதுதான் இப்ப நடக்குது. ஆமென். என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அதே கற்பலையும் அதே வார்த்தையும் அங்கே தேவனாக வந்தார். பாருங்க, எழுதப்படணும்ன்ற ஒரு வார்த்தை, ஒரு சரீரம், ஒரு பாகம் அவசியம். இன்னைக்கு அதே வண்ணமாக அன்றைக்கு கற்பலையும் தேவனால் செய்யப்பட்டது,
எழுத்தும் தேவனுடையதாயிருந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆனா இன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? மனிதனால் செய்யப்பட்ட கற்பலகை யாரு? வில்லியம் மரியம் பிரணாம். ஆனா அந்த வார்த்தை யாருடையது? தேவனுடைய. சின்ன ஒரு பாயிண்ட் தான். அதனாலதான் தவறாக இன்றைக்கு புரிந்து கொள்ளப்படுது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் பிழைஞ்சிருக்குமா? ஆமென். பாருங்க, அன்றைக்கு கற்பலையையும் தேவன் தான் செய்தார், எழுத்தும் தேவனுடையதாய். ஆனா உடைக்கப்பட்ட பிற்பாடு என்ன நடந்தது? மோசைக்கு தேவன் சொன்னார், நீ கற்பலை ஒன்றை செய்துட்டு என் இடத்துல வாண்ட பிற்பாடு தேவன் எழுதுறார். நாங்க அடுத்த வாரம் நாங்க பார்ப்போம் அதை. என்ன இந்த செய்தி ஆழத்துக்குள்ளே நாங்க அப்ப அதே போலதான் பாருங்க, அதே தேவன் மனிதன் மூலம் பிறந்த தீர்க்கதரிசி அங்கே வருகிறார். தேவன் தன்னுடைய வார்த்தையை அவருக்குள்ளாக வைக்கிறார். அப்ப அன்றைக்கு எப்படி அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அதே வார்த்தை தான் இன்றைக்கு முக்கியத்துவமாயிருக்குது. அதனாலதான் நான் இந்த சபைக்கு அடிக்கடி சொல்ற காரியம், இன்றைக்கு தேவன் வழி நடத்தும்படியாக தேவன் ஒரு செய்தியை தந்திருக்கிறார். அந்த செய்தி தான் உங்களுக்கு ஜீவனுக்கு வழி நடத்த முடியும். அப்ப அந்த செய்தி தான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்க முடியும். ஏனென்றால் இது இவருடைய செய்தி அல்ல, அன்றைக்கு பேசப்பட்ட அதே தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்கதரிசிக்குள்ளாக வந்த தேவனுடைய வார்த்தை. ஆமென். அதனாலதான் தேவனுடைய இன்னைக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஏனென்றால் அது தேவனுடையதாயிருக்கிறது. ஆனால் கற்பலையை தான் மனிதனால் செய்யப்பட்டது, ஆனால் வார்த்தையோ தேவனுடையதாயிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பலையும் தேவனுடையது, அதே நேரத்துல வார்த்தையும் தேவனாயிருந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவே தேவனாயிருந்தார். மாமிசத்தில் வெளிப்பட்டவரே தேவனாக வந்தார். அதான் வேதத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டது என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அதனால பாருங்க, சரீரமும் அங்கே வார்த்தையும் தேவனாயிருந்தது. ஆனால் இன்னைக்கு சரீரம் வேற, வார்த்தை தேவனுடையதாயிருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவின் அங்கே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையும் அதாவது என்னது மாற்றப்படாத வாழ்க்கையும் என்ற தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். அதனால நீங்க உன்னிப்பா கவனிங்க. ஏனென்றால் தேவனுடைய காரியம் மாற்றப்படாவிட்டா, நீங்க பிரதிஷ்டை பண்ணப்படாவிட்டா, நீங்க எந்த விதத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கவே முடியாது. ஆமென். நீங்க மற்றவர்களை போல வாழ்ந்தா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாது. நீங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீங்க. அப்பதான் தேவன் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யப்பட முடியும். அதனால்தான் எப்பயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க? தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. ஆமென். வெளியே வருகிற வேளையில எப்படி அழைக்கப்பட்டாங்க? சபை என்று அழைக்கப்பட்டாங்க. எங்க இருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இஸ்ரவேல் எகிப்தில இருக்கும்போது தேவனுடைய ஜனங்கள். அப்ப வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் தேவனுடைய சபை என்று அழைக்கப்பட்டாங்க. அப்ப சபை என்ற மீனிங் என்ன? வெளியே அழைக்கப்பட்டவர். அப்ப பாருங்க, உலக ஜனங்களோடு இருக்க மட்டும் அவங்க தேவனுடைய சபை அல்ல. ஆனா அந்த உலக ஜனங்களை விட்டு வெளியே வந்த பிற்பாடுதான் அவங்க யாரா அழைக்கப்படுறாங்க? தேவனுடைய சபை என்று புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, வெளியே அழைக்கப்படாத மட்டும் அவங்க சபையாக இருக்கலாம். இன்னைக்கு நாங்க கடைசி கால சபை என்றெல்லாம், ஆனா உலகத்தோடு நாங்க ஒட்டிட்டு இருப்போம் என்றால் நாங்க யாரு? இன்னுமே தேவனுடைய ஜனம்தான். அதுல இன்னைக்கு ஸ்தாபனமும் உரிமை பாராட்டுறாங்க, அது மாற்று கருத்து இல்லை. அதே போல நாங்களும் தேவனுடைய ஜனம் என்று சொல்லலாம், மாற்று கருத்தே இல்லை. நீங்க தேவனுடைய ஜனம்தான். ஆனால் சபை என்று வரும்போது நீங்க வெளியே அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க வெளியே அழைக்கப்பட்டு இருக்கும் போது உலகத்தார் உங்களோடு இருக்கலாம். உலக ஒழுங்கு உங்களுக்குள்ளே இருக்க முடியாது, உலக நடைமுறை இருக்க முடியாது. நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். உங்களுக்கென்று ஒரு ஆகாரம், உங்களுக்கென்று ஆடை அலங்காரம், உங்களுக்கென்று ஒரு நாகரீகம், உங்களுக்கென்று எல்லாமே ஒன்றாய் இருக்க முடியும். ஆமென். அது வேறு கலப்பு அங்க இருக்கவே முடியாது. ஏனென்றா நீங்க சபையா இருக்கிறீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கை வித்தியாசம், உங்களுடைய நடைமுறை வித்தியாசம். நீங்க மற்றவனை போல நீங்க வாழவே முடியாது.
நீங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆனா நீங்க உலகத்துலதான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய எல்லாமே தேவனுடையதாக இருக்கும், தேவனுடைய வார்த்தையுடையதாக இருக்கும். நீங்க உலகத்தை போல நடப்பீங்க, உலகத்திலே நீங்க நடப்பீங்க. உலகத்தார போல நீங்க என்ன செய்வீங்க? எல்லா காரியத்திலும் நீங்க நடந்து போவீங்க. ஆனா உங்களுக்குள்ளாக மறைக்கப்பட்ட அந்த வல்லமை அங்கே இருக்கும். ஏனென்றா தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க உலகத்துல இருந்தாலும் நீங்க நடக்கிறவங்களா இருப்பீங்க. அவங்க தட்டி விடுங்க. அப்ப பாருங்க, அந்த காரியத்துல தேவனுக்குள்ளாக நீங்க நடக்க மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யல, அது உங்களுக்குள்ள வர முடியாது. ஏன்னா உலக நடைமுறை உங்களுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால்தான் நீங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வரக்குள்ள அவர் எப்படி பார்க்கிறேன்டா, வேதம் என்ன சொல்லு, மலையின் குண்டுகளில் இருந்தும் ஏன்னா அத வாசிங்க. என்னாகமம் 23:9 வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஆமென். அப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அங்கே காரியமே என்னண்டா, அவங்க யாரு? வேறு பிரிக்கப்பட்டவங்க. அவங்க எந்த ஜாதியோடையும் கலவாம என்ன செய்வாங்களாம்? தனியே வாசம் பண்ணுவாங்க. இதுதான் தேவன் இஸ்ரவேலை வேறு பிரிக்க ஒரு காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் செப்பரேட், அது என்னாவது வேறு பிரிக்கப்பட்டவங்க. தேவன் பார்க்கிற வேளையில அவர் எப்படி இருப்பாங்க? கண்மலையின் உச்சியிலிருந்து மலையின் குண்டுகளிலிருந்து பார்க்க எந்த ஜாதியோடும் கலவாம தனியே வாசம் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். தேவன் அவங்கள பார்க்கும் போது அவங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாகவே தேவன் அவங்கள பார்த்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யாரு? நாம. அப்ப அதனால்தான் பாருங்க, பிலேயாமினுடைய உபதேசத்துல தீர்க்கதரிசி சொல்லும் போது பாருங்க, ஒரு ஆழமான காரியம். பிலேயாமின் போதகம் என்ற அந்த சின்ன அதுல சொல்ற பாருங்க, தேவனை நெருங்கும் முறைமையும் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய வெளிப்பாட்டை பெறும் முறைமையும் பிலேயாம் அறிந்திருந்தாலும் அவன் கள்ள சபையின் தலைவனாக விளங்கினான். அப்ப பாருங்க, அவனுக்கு ரெண்டும் தெரியும். என்ன? தேவனை நெருங்கும் முறைமையும் தெரியும், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வெளிப்பாட்டை பெறும் முறைமையும் பிலேயாம் அறிந்திருந்தாலும் அவன் கள்ள சபையின் தலைவனாக விளங்கினான். பாருங்க, பாலாக்கின் நன்மதிப்பை பெறுவதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்தும் ஒரு திட்டம் அவன் வகுத்தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் பாவத்துக்கு நியாயம் தீர்ப்பதாக மரண மாடினரை ஆட்கொள்ளும் என்று சாத்தான் அறிந்தது போன்று இஸ்ரவேலரும் பாவம் செய்தால் தேவன் அவர்களை நிச்சயமாய் அழிக்க வேண்டும் என்று பிலேயாம் அறிந்திருந்தான். ஏனண்டா பாருங்க, ஆதாமவால தேவன் தான் சிருஷ்டித்தார், தேவனே தான் அந்த ஏதேன்ல வச்சார். ஆனா பாவம் செஞ்சா தேவன் அழிப்பார் என்பதை யார் அறிஞ்சிருந்தான்? பிசாசு அறிஞ்சிரு. அதே போல பாருங்க, பிலேயாமும் பார்க்கிற வேளையில தேவன் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கு. அவர் சொல்ல, நான் ஆசீர்வதிச்ச ஜனம் நீ சபிக்க வேண்டாம். அப்ப பாருங்க, ஆனா அவனுக்கு தெரியும் இவங்க பாவம் செய்தா தேவன் அழிப்பார். இப்ப பாருங்க, தேவண்ட ஜனங்களை அழிக்கத்தக்கதான ஒரே ஒரு வழி, பாவம் வராத மட்டும் தேவண்ட ஜனங்கள் அழிய முடியாது. ஆனா பாவம் வந்துட்டேன்னா தேவன் என்ன செய்வார்? ஆட்டோமேட்டிக்கா அழிப்பார். அப்ப பாருங்க, கவனமா பாருங்க. இத ஒரு ஆழம் நாங்க கேட்ட அங்க காரியத்தை விட நம்ம இன்னொரு ஸ்டெப்புக்கு போகக்குள்ள இன்னொரு வளர்ச்சி எங்களுக்குள்ளாக வரும். பாருங்க, அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இஸ்ரவேல் ஜனங்களை பாகால் பேயோரின் விருந்துக்கு அழைத்தான். எகிப்தியரின் பண்டிகைகளை இஸ்ரவேல் கண்டிருந்தன. ஏன்னா எகிப்தில் அவங்க இருந்தவங்க தான். அப்ப இருந்தபடினால எகிப்தின் பண்டிகைகளை குறிச்சு இவங்க அறிஞ்சிருந்தாங்க. பாருங்க, ஆகையால் இந்த பண்டிகையை பார்த்தால் அல்லது மோவாபியரோடு சாப்பிடுவதால் தவறு ஏதும் இல்லை என்று அவர்கள் எண்ணி இருந்தனர். அப்ப பாருங்க, ஏற்கனவே இந்த பண்டிகையில பழக்கம் இருக்கு. அப்ப இப்ப மோவாபியரும் ஒரு பண்டிகை செய்யக்குள்ள இது நாங்க அவங்களோட சாப்பிட்டு இருக்கோம், ஆனா இது பழக்கம் இல்லது, அது தவறு இல்லைன்னு எண்ணி இருந்தனர். அவர்களோடு ஐக்கியப்படுவதால் தவறு என்ன? கவனிங்க, அவர்களோடு ஐக்கியம் கொள்வதால்
தவறு என்ன? அவர்களில் அன்பு கூர்ந்து அவர்களை நம்மிடத்திலே இழுத்து கொள்ள வேண்டும் என்று இன்று மக்கள் எண்ணுவது போல அன்றும் அவர்கள் நினைத்தனர். இப்ப என்ன செஞ்சுறாங்க? இப்ப அழைச்சோன சரி நம்ம அன்பு செலுத்துவோம், அவங்களோட போனாதானே என்ன நம்ம அன்பை ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் பார்க்கிற வியூ என்னது? எந்த ஜாதியோடும் களவாம தனியே வாசமன். ஆனா பாருங்க, இப்ப இவங்க மோவாபியர் ஒரு ஜாதி, ஆனா இஸ்ரவேலர் ஒரு ஜாதி. ஆனா மோவாபியர் யார வணங்குறாங்க? இஸ்ரவேலின் அதே யெகோவா தேவனது. ஆனா வளர்ப்பு முறை எப்படி? பிறப்பிட முறை என்னது? முறை தவறி. என்ன முறை தவறி? தவறான முறையில பிள்ளை வருது. இன்னைக்கு தவறான முறையில ஆவிக்குரிய பிள்ளை எப்படி வரும்? எப்படி வரும்? நீங்க எப்படி பிறக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய விதத்துல ஞானஸ்தானத்துல பிறக்கிறீங்க. அப்ப அன்னைக்கு முறை தவறி ஒரு ஒரிஜினல் அதாவது வித்து மாமிசத்துல எப்படி வரும்? பிறக்கிறது. ஒரு ஆணுடைய வித்து என்ன செய்யும்? போகும்போது ஒரு பிறப்பு வருது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய பிறப்பு பிறக்கணும் எப்படி வருது? ஞானஸ்தானத்தின் மூலம். எப்படி? ஒன்றே மெய்யான அந்த தேவனாகி அந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவன் விசுவாசிச்சு அவன் ஞானஸ்தானம் பெறும்போது ஆவிக்குரிய பிறப்பை பெறான். அப்ப அன்றைக்கு முறை தவறி, இன்றைக்கு எப்படி முறை தவறி பிறக்குது? ஞானஸ்தானம் மூலம். புரியுதா? அப்ப பாருங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, ஐக்கியப்படுவதனால் தவறு என்ன? இப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த மெசேஜ்ல இருக்கிறவங்க அது ஸ்தாபனத்துட்டு அவங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு காரியத்தை செய்யறாங்க, அவங்களோட இணைஞ்சு சரி ஏதோ இயேசு அவங்க ஆராதிக்கிறாங்க தானே என்ற ஒரு இன்னைக்கு கட்டங்கள் வரும்போது இன்னைக்கு மெசேஜ்ல இருக்கிறவங்களும் என்ன செய்யறாங்க? இழுக்கப்படுறாங்க. ஆனா பாருங்க, கவனிங்க, அவங்களுக்கு தான் தேவன் சொல்ற எத்திக்கல் பாருங்க, தவறு என்ன? அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களை நம்மிடத்தில் இழுத்து கொள்ள வேண்டும் என்று இன்று மக்கள் எண்ணுவது போல அன்றும் அவர்கள் நினைத்தனர். ஆனா தேவனுடைய காரியம் என்ன? நீங்க அவங்களோட எப்பயுமே சேரக்கூடும். நீங்க எந்த ஜாதியோடு நீங்க என்ன செய்யலாது? கலக்கவே இல்லை. நீங்க தனியா வாசம் பண்ணுகிற ஜனங்கள். நீங்க உலகத்தை போல நீங்க என்ன செய்யலாது? வாழவே முடியும். ஏனென்றா நீங்க வேறு பிரிக்கப்பட்டோம். அப்ப உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கணும்டா நீங்க வேறு பிரிக்கப்பட்டுதான் இருக்கும். நீங்க உலகத்துல நடப்பீங்க, அவங்கள சந்திப்பீங்க, ஆனா நீங்க கடந்து போகணும். அவங்களோடு நீங்க நடப்பீங்கள்டா, அவங்களோடு சேர்ந்து அவங்களுடைய முறைமைகளுக்கு நீங்க ஈடு கொடுப்பீங்களா, நீங்க என்ன செய்வீங்க? அதி சீக்கிரத்துல விழுந்து போவீங்க. பாருங்க, அதான் தீர்க்கதரிசியுடைய தேவன் எந்த காலத்திலும் அதை மன்னிக்கவே இல்லை. பாருங்க, ஒரே நாள்ல 24,000 பேர் என்ன செய்யறாங்க? அந்த பாவத்தை செய்தவங்களை தேவன் அழிக்கிறார். ஏனென்றா அது தவறு. ஆனா தேவன் அவங்கள பார்க்கிறார் எப்படி என்றா, அவங்க தனியே வாசம் பண்ணும். அப்ப அதான் தீர்க்கதரிசி சொல்றேன், அதே போலதான் தேவன் தன்னுடைய ஜனங்களை அந்த வண்ணமாகவே அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? அப்படி நினைத்தாங்க. பாருங்கள், மோவாபிய பெண்கள் நடனமாடி சுழன்று தங்கள் ஆடைகளை கலற்றிய போது இஸ்ரவேல் தங்கள் மாமிச இச்சையில் தூண்ட பெற்று அவர்களோடு விபசாரம் செய்தனர். இதனால் கோபம் கொண்ட தேவன் அவர்களில் 24,000 பேரை அங்கே என்ன செய்தார்? சங்கரித்தார். இந்த ஐக்கியத்தை தான் கன்சிஸ்டன்ட் நிசாவிலே உண்டாக்கினான். அது இன்று வரை நீடித்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மாநாட்டுக்கு நிசாவுக்கு அழைக்கப்பட்ட போது சபையும் அஞ்ஞானிகளோடு சேர்ந்து புசித்து களியாட்டில் பங்கு கொண்டது போல இன்றும் அதே காரியம் என்ன செய்யறது? நடக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்றார். இஸ்ரவேலை பிழையாம் விபச்சாரத்துக்கு உட்படுத்தினான். அன்றே ஆவிக்குரிய விபச்சாரம் என்று ஸ்தாபனங்களில் காணப்படுகிறது. எல்லா விபச்சாரங்களும் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். ஸ்தாபனங்களை வேசியலோடு தேவன் கருதுகிறார். ஆம், வேசியும் அவள் குமாரத்திகளும் அக்கினி கடலிலே பங்கடைவர். ஸ்தாபனங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. சபையின் மக்களை வேற்றுமைப்படுத்துவது தவறான ஆவியாகும். ஸ்தாபனங்கள் இதைதான் செய்கின்றது. அவைகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகின போது ஆவிக்குரிய விபச்சாரத்தில் என்ன செய்யறாங்கண்டா? ஈடுபடுறாங்க. அப்ப பாருங்க, அது வார்த்தைக்கு என்ன செய்ய இருக்கிறது? முரணாயிருக்கு. ஆனா தேவன் என்ன செய்யறா? தம்முடைய ஜனத்தை அவர் வேறு பிரிக்கிறது.
அப்ப பாருங்க, அதுதான் அவருடைய காரியமாயிருந்தது. ரைட், அன்னைக்கு நிறைய காரியம் இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன். ஏனண்டா அவதானமா பாருங்க, ஆழமான காரியம். ஏனண்டா நாங்க மற்றவர்களை போல நாங்க என்ன செய்யலாது, வாழ முடியாது. அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதும் சரித்திர பிரகாரமான உதாரணமாக திகழ்கின்றன என்பதை நாம் அறிவோம். எகிப்திலிருந்து வெளிவரும் வரைக்கும் இஸ்ரவேலர் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தனர். அதன் பின் அவர்கள் தேவனுடைய சபையாக ஆகிவிட்டனர். ஏனெனில் அவர்கள் உலகத்தில் இருந்து மற்றவர்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டனர். நான் முன்னமே சொன்னது போல் நாமும் உலகத்தில் உள்ள மற்றவர்களில் நின்று பிரித்தெடுக்கும் போது சபையாக ஆகிறோம். நாம் உலகத்தோடு பிணைந்திருக்கும் வரை நாம் சபையில் இருப்பதே இல்லை. என்னையா, நாம் உலகத்தோடு இருக்கும் வரையிலே நாங்க எப்படி இல்லையா, சபையிலே இருப்பது இல்லை. இது உங்களில் ஆழமாக பதிந்து அது சேர வேண்டிய இடத்தை அடைகிறது என்று நான் நம்புகிறேன். பாருங்க, இது என்னையா, ஆழமாக போய் சேர்ந்து சேர வேண்டிய இடத்தை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று தீகர் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் உலகத்திலிருந்து வேறு பிரியும் வரைக்கும் நாம் சபை அல்ல. நாம் நம்மை பிரித்து கொண்டு அசுத்தமான ஜனங்களை விட்டு வெளியே வந்து அவர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் அவர்களுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாமல் இருக்க வேண்டும். நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல் உங்களை உலகத்தின் காரியங்களிலிருந்து பிரித்து கொள்ளுங்கள். சபை என்னும் சொல்லுக்கு வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள். யாத்திரை வெளியே அழைக்கப்படுதல். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள் என்று நிலையில் நாம் வாழ்க்கையில், கவனிங்க இதை பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் ஒரு கிறிஸ்தவர்கள் என்னும் நிலையில் நாம் வாழ்க்கையில் யாத்திரை ஒன்று நேர்ந்துள்ளது. எங்களுக்கும் என்னையா இருக்கிறது, ஒரு யாத்திரை நேர்ந்துள்ளது. ரைட், அந்த யாத்திரையை கவனிங்க பாருங்க. நேர்ந்துள்ள ஒரு சமயம் நமது சகாக்களிடம் இருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். அதாவது நம்முடைய சகாக்கள் என்றா என்ன, நம்முடைய ரட்சிக்கப்படாத காலத்துல எங்களோடு இருந்த ஜனங்கள். பாருங்க, கவனிங்க பாருங்க, நம்முடைய சகாக்களின் இடமிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். வித்தியாசமாய் நடந்து கொண்டு வித்தியாசமாய் பேசும் வேறு வகையான ஜனங்களுடன் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் நாம் ஐக்கியம் கொண்டிருந்த ஜனங்களின் மத்தியிலிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். அது நமது வாழ்க்கையில் நேர்ந்த ஒரு யாத்திரை. அப்ப பாருங்க, நாம் பழைய சகாக்களிடம் இருந்த வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன செய்யறோம், எங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு யாத்திரை. தேவன் பரிசுத்த ஆவியாக வருகிற வேளையில நாங்க பழைய நபர்களோடு பழகின வாழ்க்கையில் இருந்து நாங்க இப்ப எப்படி எங்க மாறோம், ஒரு யாத்திரைக்கு வரக்குள்ள. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, தேவன் எப்பயுமே மாறுகிற தேவன் அல்ல, அவர் நேற்றுமென்று மாற. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்தாங்க, அவங்க பழகின ஜனங்களிடம் இருந்து என்ன செய்யறாங்க, வேறையா வாராங்க தண்ட தேவனுடைய ஜனங்களோடு. இப்ப வெளியே வந்தோடனே அவங்களுக்கு யார் தேவ ஜனமா இருக்கிறாங்க, யார் நண்பர்களாக இருக்கிறாங்க, யார் உறவாக இருக்கிறாங்க, தேவண்ட ஜனம். எங்கேயுமே வனாந்திரத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லை. இப்ப வெளியே வந்துட்டாங்க, சபையாக வந்தோடனே அந்த வனார் போய் சேர வேண்டிய இடம் மட்டும் அவங்களுக்கு யாருமே இல்லை, தேவனும் தேவண்ட ஜனங்கள். புரியுது அவங்களுக்கு? அப்ப பாருங்க, இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட. மற்றவனை போல நீ இருந்தா உனக்கு வல்லமே இருக்காது. அப்ப தேவன் செய்த கிரியலை நீ என்ன செய்யலாது, நீ செய்யவே இல்லாது. தேவண்ட ஜனத்துல தேவண்ட பார்வையில தேவன் உன்னை பார்க்கவே மாட்டான். தேவனை நீ வேறு பிரிக்கப்பட்டு தேவனோடு நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையில வந்தாதான் தேவன் உன்னை பார்ப்பான். அதாலதான் நாங்க என்ன செய்யறோம், உலக ஜனங்கள் இப்ப எங்களுக்கு இல்லை, உலக நண்பர்கள் இப்ப இல்லை, எனக்கண்டா இல்லவே இல்லை. ஏனண்டா நாங்க கண்டாலும் நாங்க ஒளியிறோம். ஏனண்டா உறவுகள் எல்லாமே இப்ப இல்லாம போய் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ஜனங்களை தான் நாங்க எப்பயுமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நோக்கி கொண்டிருக்கோம். அதுக்காக நாங்க கையை கொடுத்து அன்பு செலுத்தாம இல்லை, நாங்க கையை கொடுத்து அதோட முடிச்சு. அந்த அன்பு வேற, அது ஒரு ஜதார்த்த உறவின் அடிப்படையில். ஆனா தெய்வீக அன்பும் ஆவிக்குரிய அன்பும் அந்த காரியம் தேவனோடு மாத்திரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், அவங்க சொல்றாங்க, உண்ட தாயும் இந்த சகோதரர்களும்
வந்து அவர் சொல்ற யார் என்ற தாய் அவர் வடியா சொல்றேன். அது பார்க்கக்குள்ள வித்தியாசமா இருக்கு. என்னடா இவர் பொல்லாத ஆள் போல, நன்றி மறந்த மாதிரி. ஆனா அவர் சொல்றேன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரர்களும். பாருங்க, அவங்க ஒரு தாய் தன்னை 10 மாசம் என பெற்றெடுத்த ஒரு தாய் சௌரங்க வருகிற வேளையில் அவர் சொல்றேன், பிதாவினுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு உறவு. அப்ப இது எப்படி வரும்டா, நீங்க பிறந்தாதான் உங்களுக்கு அந்த வார்த்தை. அதுக்காக நீங்க அவனை அவமதிக்கல, அவனுக்குரிய உலகத்தின் கணத்தை மாத்திரம் கொடுப்பீங்க, அவனோடு உங்களுக்கு உறவே இருக்காது. அவனுடைய எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தாது. அவனுடைய எந்த அழைப்பும் தேவனை பிரியப்படுத்தாம இருந்தா நீங்க அதுல செப்பரேட். நீங்க அன்புக்கு அதுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு அதுதான் அதிகம் சொல்றா, அந்த அன்பு அதுல கவனமா பார்க்கணும். அது விளங்காட்டி நேர்ல வாங்க, இதை நான் ஆவிக்குரிய சபையில பிரசங்கிச்சா புழைச்சி போய் இப்ப என்னதான் நீங்க சொல்ல வாரீங்கன்றதுக்கு நெஞ்சிருக்காங்க. ஏன்னா அப்ப அதால பாருங்க, அத உங்களோட செப்பரேட் வித்தியாசமா. அதான் அதிக சொல்றேன், அவங்க நினைச்சாங்கள நாங்க போய் அன்பு காட்டி எடுப்போம்டாங்க. ஆனா அதுதான் என்னதான் இருந்துச்சு, கண்ணியா அமைஞ்சிட்டு. நான் சொல்லல, இந்த காலத்துல அவர்றதும் இல்லை, தேவன் அவருக்குள்ளாக இருந்த வார்த்தையாயிருக்கிறார். அப்படியாண்டா அது தேவனுடைய வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அதை தான் நான் இங்க காண்பிக்க. அப்ப பாருங்க, அதுல ஞானம் இருக்கணும். அதுல உங்களுக்கு சொல்லப்படாதது நீங்க செய்யப்படக்கூடாது. நீங்க தாங்களா போகும்போதுதான் அதுக்கார். ஆனா தேவன் அதை அழைக்கும் போது, தேவன் ஜெபத்துல நீங்க போகும்போது அது ஆசீர்வாதிக்கப்படும். அப்ப எதுவுமே ஏன்னா உங்களுக்கு கண்களுக்கு கலிங்கம் போட்டுப்படும். அப்ப உங்களுக்கு தவறானது தெரியாது. ஆமே, நலமானதை நீங்க பார்ப்பீங்க, நலமானதை செய்வீங்க. நீங்க யதார்த்தமா ஒரு அன்புல போனீங்கண்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. ரைட். அப்ப பாருங்க, நமது வாழ்க்கையில் யாத்திரை ஒன்று நேர்ந்துள்ளது. ஒரு சமயம் நமது சகாக்களிடமிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். வித்தியாசமாய் நடந்து கொண்டு வித்தியாசமாய் பேசும் வேறு வகையான ஜனங்களுடன் நாம் நடந்து கொண்டு வேண்டும் என்றுக்காக நாம் ஒரு காலத்தில் நாம் ஐக்கியம் கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து நாம் வெளியே அழைக்கப்பட்டோம். அது நமது வாழ்க்கையில் நேர்ந்துள்ள ஒரு யாத்திரை. அப்ப நாங்க இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நாங்க சபை என்றுட்டு நாங்க எப்படி ஆயிருக்கிறோம், வேசியலா இருக்கிறோம், விபச்சாரிகளா இருக்கு. என்ன செய்யறோம், உலகத்தோடு இன்றைக்கு நாங்க இணைந்திருக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் வருகிற வேளையில நாங்க என்ன செய்யறோம், அதிலிருந்து நாங்க தூர போகிறோம். என்னண்டா இது ஜதார்த்தமன். ஆனா தேவன், நீங்க வேறு பிரிக்கப்பட்டீங்கண்டா நீங்க தேவனுக்காக ஒரு நசரேயனாக இருப்பீங்க. அந்த நசரேய விரதத்தை போன வாரம் வாசிக்க சொல்லி வாசிக்கிறீங்க. அதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த நசரேயம் விரதம் பிடிக்கிற ஒரு காலத்துல ஒரு மனிதண்ட அப்பாவோ அம்மாவோ சகோதரங்களோ உறவு சேர்த்து அவன் போவே இல்லை. அவன் ஏனண்டா கத்தருக்கண்டு கத்தருடைய சேவை கண்டு பிரித்தெடுக்கப்பட்டவன். அவன் ஒரு நசரேயனா இருக்கிற காலத்துல அவன் என்ன செய்யலாது, அவன் போகவே இல்லை, எந்த சவத்துக்கும் போகலாம். இப்ப போகாம விட்டுறாங்க. விளங்குதவங்க, அது நசரேயனால். ஆனா உங்களுக்கு அது ஆவிக்குரிய பரிசுத்த ஆவி இருக்கும், அது தேவையண்டா நீங்க கேளுங்க. அப்ப அதை நாங்க சொல்லி தருவோம். ரைட். அப்ப பாருங்க, அந்த நசரேய விரதம், அப்ப அது இருந்தாதான் கத்தர் அவனோடு இருப்பான். ஏனென்றா அவனுக்குள்ளாக அந்த பலம் இருந்தது. அப்படி சப்போஸ் அவன் என்ன அவனுக்கு போக நேர்ந்தா என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அந்த விரதம் பிடிச்சிட்டான்னு வைப்போமே. அப்ப அவன் ஒரு ஜதார்த்தது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு கட்டாயத்துல அவன் போயிட்டான்டா, அவன் என்ன நடக்கும்டா, அந்த போயிட்டே ரெண்டா இவர் ஒரு 10 வருஷம் இருந்துட்டு போய் போரே ரெண்டு வைங்க, திரும்ப ரிப்பீட் ஆகி திரும்ப என்ன செய்யற, போயிட்டு வந்தோன்னா திரும்ப சுத்திகரிச்சு கழுவின பிற்பாடு திரும்ப ஸ்டார்ட், முதல் நாள்ல இருந்து 20 வருஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏனண்டா நீ செய்தா முழுமையா செய்யும். அறகுறையில இருந்தெல்லாம் ஜாயிண்ட் ஆகும். நீ அந்த 10 வருஷம் செய்து இடையில போய் தீட்டு கழிக்கும் ஜலத்துல அல்லது பாளையத்துக்கு புறம்ப ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்து ரைட் 10வது வருஷத்துல இருந்து தொடர்றதுக்கு தேவனுக்கு சட்டமே இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆனாலும் தம்முடைய வார்த்தை என்று வரும்போது அவர் பட்சிக்கிற அக்கினி ஆயிருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையில அவர் கண்டிப்பாக இருப்பார். அதுல சமரசமே இல்லை. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில சமரசமே இல்லை. தவறண்டா தவறு, சரியண்டா சரி, அதுதான் நியதியா இருக்கு. அப்ப அதே தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார்.
அதான் அதே தேவனை தான் நாங்க இன்றைக்கு மாறாது. அதே தேவன் அதான் நாங்க அந்த போய் நான் அடுத்த முறை பிரசங்கிக்கிறதுக்கு அது கொண்டு வரையில. ஆனா இப்ப இடையில போனபடியா நான் சொல்றேன் என்னண்டா, அவர் சொல்றேன் நியாயப்பிரமாணத்துல இப்ப நீங்க இதை நான் பிரசங்கிக்குள்ளாடி இது நியாயப்பிரமாணத்துல அங்கே அவ்வளவு கொடூரமா இருந்தது. ஆனா தேவன் கிருபையை கொண்டாரு. நான் தீர்க்கதரிசி என்ன சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை விட இப்பதான் மிகையாயிருக்கிறது, அது பன்மடங்கு கூட்டினதாயிடுச்சு. அதான் நாங்க வேதத்துல இருக்கு. அன்றைக்கு தன்னை சவரனை கொலை செய்தாதான் கொலைகார். ஆனா இன்றைக்கு காரணமின்றி பகைத்தாலே மனித கொலை பாதகம். அப்ப அதான் வேதம் சொல்லுது, இப்ப கூடி இருக்கா குறைஞ்சிருக்கு. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்கே போய் செய்யப்பட்டாதான் விவச்சார், இன்றைக்கு பார்த்தாலே விவச்சார். அதால அது என்ன சொல்லியிருக்கா, நியாய பிரமாணத்தை விட அது மிக கூடியதாக இருக்குது. அது மிக மிக சொல்றேன். அதை கட்டிங்க நான் அடுத்த முறை கொண்டு வர. அப்ப பாருங்க, ஆழமான ஒரு காரியத்துலதான் என்ன செய்யறது, தேவனுடைய காரியம் கூடி போகுது. ஆனா பழைய ஏற்பாடுல பாருங்க, அது உடனே கிரியையில வச்சாங்க. ஆனா இன்றைக்கு தேவன் அக்கினி கடல்ல வச்சிருக்கிறார். ஆனா அன்றைக்கு மனிதர்களுக்கு நியாய பிரமாணத்தை ஏற்படுத்தினான். அன்றைக்கு சேச்சிக்கு வராட்டி என்ன நடந்துச்சு, கூட்டி கொண்டு கல்லெறிஞ்சு விட்டுருவான். கல்லறிஞ்சே கொண்டுருவான். அன்னைக்கு விறகு ஓய்வு நாள்ல நீங்க வேற எந்த காரியத்தை செய்ய போனாலும் என்ன செஞ்சிடுவான், உடனே தண்டனை. ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு எப்படி தண்டனை, இப்ப நான் எரிய மாட்டேன், நீங்களும் எரிய மாட்டீங்க, எரிய சொன்னாலும் இங்க எரிய போறது இல்லை. ஆனா என்ன நடக்கும், எங்க வரப்போகுது அக்கினி கடல்ல வந்துதான். அப்பதான் உங்களுக்கு மாபெரும் தண்டனை கிடைக்கக்குள்ள அது இதை விட மோசமான, அது கல்லெறிஞ்சு அது செத்ததோட முடிஞ்சு. ஆனா இனி என்ன செய்யும், நீங்க 1000 வருஷம் இந்த பூமியில நீங்க அரசாளும் போது 1000 வருஷமாக பரிதபிக்கப்பட்ட ஸ்தலத்தில் அவன் வேதனையோடு இருக்கக்குள்ள அது எவ்வளவு ஒரு கொடூரமான கார். அப்ப பாருங்க, நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க, இந்த காரியத்துல கூடி இருக்கா குறைஞ்சிருக்கு, இன்னும் அதிகமாகி கொண்டுதான் போகுது. ஆனா கிருபையினால நீங்க விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்க, கஷ்டமானதை செய்யாம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க இப்ப விசுவாசிச்சா கம்ப்ளீட்டா. ஏனென்றா நீங்க விசுவாசிச்சோன்னா கிரியைக்கு செய்வீங்க. நீங்க அன்னைக்கு அவங்க செய்யற 40 வருஷமா இன்னொருவனுக்கு செங்கல்ல அறுத்தும் இல்லை, நீங்க இஸ்ரவேல்ல ஜனங்கள்ல அவங்கள ஆலோட்டிகளால அடிவண்டி உதயே இல்லை. அன்னைக்கு ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. இன்னைக்கு இப்ப நீங்க அழகாக இருக்கிறீங்க. ஆனா விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நீங்க நடந்து நீங்க காரியத்துல நடக்கும் போது தேவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்கு. அதே நேரம் இன்னைக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கு. இன்னைக்கு உங்களை வழிகாட்ட அவராயிருக்கிறார். நீங்க இன்னைக்கு எல்லா வார்த்தையிலும் மேலானதை அறிஞ்சபடினால நீங்க பேசும்போது எல்லாமே மாறுது. அதிகாரிகள் மாறுறாங்க, சட்டங்கள் மாறுகிறது, எல்லாமே தேவன் உங்களுக்காக என்ன செய்வார், மாற்றுவார். ஏனண்டா அவர்களோடு இருக்கிறத விட இன்றைக்கு தேவன் நம்மோடு பெரியவராயிருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பாருங்க ஆழமானதை பார்க்க போறோம். பாருங்க, அவர்களை கிருபாசனத்தின் நிழலின் கீழ் நடத்தினார், அவர்கள் மகத்தான அக்கினி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அதுபோன்று நாமும் நமது மகத்தான தலைவராகிய பரிசுத்த ஆவியை அறிந்து கொண்டிருப்போமானால் தேவன் அவரை அனுப்பியுள்ளார். அவர் நமது தலைவர். உலகம் என்னை கூறினாலும் அவர்கள் எவ்வளவுதான் உங்களை கேலி செய்தாலும் நாம் நமது தலைவரை பின்பற்றுவோம். தேவன் பாருங்க பரிசுத்த ஆவியை நமது தலைவராக அனுப்பியுள்ளார். பாருங்கள், இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் உலகத்தின் முடிய பரியந்தம் உங்களோடு இருந்து உங்களோடு நான் இருப்பேன். எனவே நமது மகத்தான தலைவராகிய பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நமது தலைவரை பின்பற்றி அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும். இந்த தலைவர் நம்மை பாதையில் தவற செய்ய மாட்டார். அவர் எப்பொழுதும் வேதாம பாதையிலே நம்மை நடத்தி செல்வார். அவர் ஒன்றிற்காக ஒரு புறம் வேறொன்றுக்காக மறுபுறம் விலக மாட்டார். அவர் வேதாகம பாதையிலே சரியாக நிலை கொண்டிருப்பார். ஆமே, அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வழிகாட்டலாயிருக்கிறது. சிறிது காலம் கழித்து இஸ்ரவேல் மத்தியிலே விழுந்து போகுதல் நேர்ந்தது. பாருங்க, ஏன்னா தேவன் ஒவ்வொரு ஸ்டெப்ல நடக்கக்குள்ள ஒவ்வொரு வீழ்ச்சி, ஒவ்வொரு காரியத்துல என்ன வரும், எங்களுக்கு பிளக் வரும். ஆனா நாங்க ஓடி கொண்டிருந்தா என்ன செஞ்சிட்டு இருப்போம், ஓடிவர். ஆனா தேவன் என்ன செய்வீர்டா,
தேவனுக்கு தெரியும் எதுல எங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு, எந்த காரியத்துல எங்களை எப்ப பிடிக்கணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப பிடிக்கக்குள்ளதான் எங்களோட எல்லா தண்டவாளமும் வண்டவாளத்திலிருந்து எல்லாமே என்ன செய்யும் வரும். அப்ப நாங்க எப்படி ஓடினோமோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா ஒரு சின்ன காரியம் எங்களை எல்லாமே என்ன செஞ்சிடும் பாழாக்கி. அதனாலதான் அந்த வீழ்ச்சிக்காக தான் தேவன் அந்த காரியத்தை என்ன செய்வார் வைக்கிறார். அப்ப பாருங்க நாங்க பார்க்க போறோம். நெருக்கமான நேரம் வந்தபோது அவர்கள் விழுந்து போக தொடங்கினர். அவர்கள் நாம் எகிப்திலே தங்கியிருந்தால் நலமாயிருக்கும், நம்முடைய ஆத்துமாக்கள் இந்த மெல்லி அப்பத்தை வெறுக்கின்ற என்று கூறினதாக சரித்திரம் உரைக்குது. அப்ப பாருங்க டெய்லி அந்த அப்பத்தை கொடுத்தோன்றிருக்கக்குள்ள அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வெறுத்து போய் அங்க வெள்ளப்பூடும் மற்ற ஆகாரத்தையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க விரும்பிட்டாங்க. ஏன்னா இங்க வரக்குள்ள என்ன நடக்குது, இடையில தொடர்ந்து ஒரே அப்பமே போயிட்டு இருக்கு. அப்ப போனோடனே இவங்க ஆனா கேட்க கேட்க கொடுத்து ஆனா என்ன செய்யறே அது பாருங்க. அது போல பாருங்க இன்னைக்கு பார்க்க போறோம் பாரு. இந்நாளில் ஒவ்வொரு புதன் இரவன்றும் ஜெப கூட்டம். என்னையா இப்ப இன்னைக்கு மெல்லி அப்பம் கிடைக்குது எப்படி ஏண்டா தொடர்ந்து அப்பம் தான். அப்ப பாருங்க ஒவ்வொரு புதன் இரவன்றும் ஜெப கூட்டம், ஒவ்வொரு ஞாயிறு காலையில் மறுபடியும் போக வேண்டும். என்னையா புதனும் ஆராதனை, திரும்ப பார்த்தா ஞாயிறும் ஆராதனை. நாம் கேட்கிறோம் மீண்டும் மீண்டும் அதே கேட்கிறோம். அதை தான் அவர் கத்திட்டு இருக்கிறோம். என்ன செய்யறோம் அதே கேட்கிறோம். அதே போது நின்று கொண்டு பிரசங்கம் செய்கிறார். பாடல்கள் அங்க பவாசிட்டர் எடுக்கிறார். மீண்டும் அதுவே என்கின்றன. அப்படியானால் நீங்கள் கடமைக்காக அங்கே செல்லுகின்றன. தேவனை ஆராதிப்பவர்களாக நீங்கள் அங்கு செல்லவில்லை. ஆராதிப்பவன் தேவனை ஆராதிக்கவும் தன் தேவனுடைய முன்னிலையில் தன் இருதயத்தில் உள்ளதை தெரிவிக்கவும் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் அவரை துதிக்கவும் அங்கே செல்லுகிறான். அவன் ஒவ்வொரு வார்த்தையும் இறுக பற்றி கொள்கிறான். அப்ப பாருங்க புதன் வச்சாலும் ஜனந்தான், ஏன்னா ஞாயிறு வச்சாலும் ஜனம். இது என்ன இது புதனும் வைக்கிறேன் என ஆராதனை நினைக்கிற. இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதன் ஆராதனை இதை பார்த்துதான் அவங்க வைக்கிறாங்களோ தெரியல. நாங்க வெள்ளி வைக்கிறது பாருங்க புதன் இரவும் ஆராதனை. பிறகு பாத்தீங்கன்னா என்னையா ஞாயிறும் ஆராதனை. அதே மாதிரி வழி நடத்த சவரன் வாரு பாட்டு படிக்கிற, அதே மாதிரி பாட்டு எடுக்கிறாங்க போறாங்க. இவர் பிரசங்கிச்சு தொடர்ந்து பிரசங்கிச்சுட்டு இருக்கிற பாருங்க. ஆனா அதிக ஒவ்வொரு வார்த்தை அவன் என்ன செய்யறான் இறுக பெற்றுக்கொள்றான். அந்த வார்த்தை வர்ற வேளையில அவன் அந்த வார்த்தையே அவன் என்ன செய்வானாம் இறுக பெற்று. அது காதல் விவகாரத்தை போன்றது. திகர் சொல்றேன், நீங்க தேவனை உங்களை மனவாள நான் நினைச்சா அது ஒரு காதல் விவகாரம் போல். நீங்க எப்பயுமே அதை என்ன செய்வீங்க சபை என்றோன்னு நீங்க என்ன செய்வீங்க தொடர்ந்து வருவீங்க, நேசிப்பீங்க. ஏனென்றா இது தேவனோடு உள்ள காதல் கதையாயிருக்கு. அப்ப அந்த காதல் என்ன செய்யும் விடுமா, அது எப்பயுமே என்ன செய்யும், அது தேவனுடைய காரியத்தில் அந்த இடத்துக்கு போவே சொல்லி கொண்டு இருக்கு. அது இல்லைண்டா அது ஒரு காரியமே இல்லை. ரைட். அப்ப பாருங்க, அவர் ஏன் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்கிறார், இதெல்லாம் என்ன என்று கூறுவது போல் அவ்வாறு உள்ளது. நீ அன்பு கொள்ளாமல் இருக்கின்றாய். திகர் சொல்ற, அப்படி நீ சொல்றாயண்டா நீ என்ன செய்யறாண்டா தேவனிடத்துல அன்பு கூறல். ஆனால் இன்று காலையில் பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கை விடுத்தது போல நீ ஒவ்வொரு வார்த்தையும் இறுக பெற்றி கொண்டால், ஒவ்வொரு வார்த்தையும் இறுக பெற்றி கொள்ளுதல் அதை குறித்து நான் ஒரு கால் உங்களுக்கு உரைத்திருப்பார். இறுக பெற்றி கொள்ளுங்கள், அது நித்திய ஜீவன். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்று சூழ்நிலையில் என்னவாய் இருப்பினும் சபைக்கு செல்லுதல் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அப்ப என்னதான் இருந்தாலும் உனக்கு சபைக்கு போறோன்னு என்ன வருது, ஒரு மகிழ்ச்சி வருது. ஏனண்டா அந்த காரியத்தை நீ என்ன செய்கிறா வாஞ்சிக்கிறா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறா, நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறா. அதனால உனக்குள்ள அவர் இருக்கிறபடினால உனக்கு என்னாலும் தேவண்ட சமூகத்துக்கு போறண்டா ஆசீர்வாதம். ஏனண்டா அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்குரிய ஆகாரம். இன்னைக்கு நாங்க விதவிதமான சாப்பாடு போட்டா நாங்க காசு கிடைக்கிறேன்னு ஏதாவது இந்த பிள்ளைகள் ஆசைப்படுகிறது கொடுக்குறோம். ஏனண்டா அது அதே போலதான் ஆவிக்குரிய மனிதனுடைய ஆத்துமாவுக்கு தேவண்ட வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க அறியாம நீங்க நித்திய ஜீவனை பெறையலாம். நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணாம இது ஒவ்வொன்றையும் காணாம நீங்க பெற்றுக்கொள்ளவே இல்லை.
நீங்க தேவ சமூகத்துக்குரிய வாஞ்ச உங்களுக்கு வராட்டி நீங்க அந்த பாதையிலே இல்லைன்றதுக்கு. நீங்க என்னமே யாத்திரை துவங்கவே இல்லை, என்னமே ஏத்துல இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு யாத்திரை துவங்கி இருந்தா நீங்க சபையாக இருப்பீங்க, சபையோட இருப்பீங்க, சபையோட காரியம்தான் நீங்க பார்ப்பீங்க. நீங்க எகிப்துல இருப்பீங்கன்னா உங்களோட யாத்திரை ஸ்டார்ட் இல்லை. அப்ப உங்களுக்கு உலக நண்பர்கள் இருப்பாங்க, உலக ஒழுங்கு இருக்கும். அப்ப ஆராதனைண்டா உங்களுக்கு அந்த நேரம் ஒரு திருமணம் இருந்தா நீங்க அங்கதான் போவீங்க. ஏன்னா நீங்க யாரு? எகிப்தியரோட இன்னுமே இருக்கு. யாத்திரை ஸ்டார்ட் ஆயிருந்தா எங்க இருப்பீங்க? சபையில இருப்பீங்க. ஏன்னா சபையில ஆராதனை. அப்ப நீ எங்க இருப்பா? சபையில தான் இருப்பா. அப்பதான் உன்னை கண்டுகொள்ளலாம், நீ வேறு பிரிக்கப்பட்ட. ஆனா நீ எகிப்துல யாத்திரை ஸ்டார்ட் ஆடி என்ன செய்வா? வேற ஆக்கள் அழைக்கிறாங்கன்னு நீ அங்க இருப்ப. அங்க இருந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க? காரியத்தை செய்துட்டு நீ கத்தாவே என்றாலும் ஒன்றுமே பிரயோசனம். நான் உங்களை ஏன்னா யாத்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப யாத்திரை ஸ்டார்ட் ஆயினோன்னு எகிப்துல இருக்கிற ஜனம் யாத்திரையோட வந்து ஜாயின் பண்ணலுமான்னு சொல்லுங்க. எப்பயாவது வந்தான்னு வார்த்தை இருக்கான்னு சொல்லுங்க. வர்ற தூரமான்னு சொல்லுங்க. வர்ற தூரமே இல்லை, அவங்க நடையா வந்தான். ஆனா அதுதான் காரியம். அதனாலதான் தீகர் சொல்றேன், நீங்க ஆலயத்துக்கு போகும்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அப்பதான் உங்களோட வார்த்தை வந்து நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. நீங்க சபையில நீங்க வராம சபையினுடைய காரியத்துல இல்லாம இருந்தீங்கன்னா யாத்திரையில இல்லை. நீங்க தயவு செய்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை. ஏன்னா நீங்க கொஞ்ச காலம் நீங்க உங்களோட நல்ல இந்த உலகத்துக்குரிய இன்பத்தை அனுபவிச்சு நீங்க அங்க போய், ஏன்னா இப்ப நீங்க கட்டுப்பட்டு இருக்கிறதாலே நீங்க பிரயோசனமே. ஆனா தேவனுடைய காரியத்துக்குள்ள வேறு பிரிக்கு வர்றீங்கன்னா தேவன் ஆசீர்வதி. அதனாலதான் தேவன் இப்படியான விஷயத்துல உங்களோட சமரசம் பண்றேன். அதனாலதான் தேவன் உண்மையான ஒரு ஊழிய காரணம் வந்து இப்படியான விஷயத்துல என்ன செய்ய மாட்டா? சமரசம் செய்ய மாட்டா. ஏனண்டா அது வந்து கஷ்டம். ஏண்டா நாங்க வார்த்தையை பார்க்கும்போது நாங்க இருக்கிறோம் என்பதை காணலாம். ரைட். அப்ப பாருங்க, சபைக்கு செல்லுதல் மகிழ்ச்சி ஊட்டுகிறது. அது வெயிலாவது குளிராவது அலட்சியமானாலும் ஜனங்கள் வீண் சந்தடி செய்தாலும் உரிமையினாலும் அவர்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நீ உண்மையாகவே கிறிஸ்துவின் மேல் அன்பு கொண்டிருக்கிறாய், நீ சபைக்கு செல்ல பிரியப்படுகிறாய். அப்ப பாருங்க, அதனாலதான் எங்களுக்கு என்ன வருது? சபைக்கு செல்ல வந்து எங்களுக்கு பிரியம் வருது. ஏனண்டா நாங்க தேவனை நேசிக்கிறோம். நாங்க வந்து வேற உலகத்துல மற்ற நபரை நாங்க காதலிக்கல, எங்கள் மணவாளனாகிய இயேசுவை நாங்க காதலிக்கிறபடினால அந்த காதல் விவகாரம் எங்க வருதுண்டா? சபைக்கு வார். அப்ப சபைக்கு வாரீங்கன்னா உங்களோட மணவாளன் காதலன் வந்து இங்க இருக்கிறபடி. ஆனா உலகத்துல வேறொரு காதலன் இருக்குமாண்டா நீங்க என்ன செய்வீங்க? வரவே மாட்டீங்க. நீங்க காரணம் சொல்லுவீங்க, காரியங்களை செய்வீங்க, எல்லாமே செய்வீங்க, அதுக்கு இடமே இல்லை. ஏனண்டா இதுதான் தேவனுடைய காரியம். அப்ப பாரு, ஏனென்றால் நீ உண்மையாகவே கிறிஸ்துவின் மேல் அன்பு கொண்டிருக்கிறாய், நீ சபைக்கு செல்ல பிரிய. அன்பே, ஞாயிறு காலை வந்து விட்டது, நாம் பிள்ளைகளுக்கு முகம் கழுவி அங்கு செல்ல வேண்டும், அது சலிப்பாயுள்ளது என்பாயானால் நீ அவர் பால் அன்பு கொள்ளவே இல்லை. அப்ப பாருங்க, இன்றைக்கு கொஞ்சம் நித்திரை கொண்டுட்டா. ஏன்னா இன்றைக்கு வந்து ஏதாவது காரியம், ஏன்னா இலங்கையை பொறுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது காரியம் தண்ணியை வெட்டுவான் அல்லது எதை வெட்டி அப்படி என்னோட என்ன ஆயத்தம் இல்லை தாண்டி. நீங்க எங்களோட சபத்து வந்து என்ன முதல் நாளே ஆரம்பிச்சு. அப்ப அதனால விடிய பாப்பீங்க, பக்கத்து வீட்டுல போய் குளிக்கிறதா, பக்கத்து கிணத்துல போய் நான் தண்ணி எழுறதா என்னன்னு. சரி, இன்றைக்கு நீ என்னோட என்ன செஞ்சிடும்? காரியமே பேர். அப்ப ஏனண்டா காதல் இல்லை. காதல் வந்து யாரோட இல்ல? தேவனோடு இல்லை. ஆனா வேற காரியத்தோட என்ன விளங்குதா பிள்ளைகளுக்கு? காதல் என்றோனையும் திரும்ப இல்லை. ரைட். பாருங்க, இங்க பாருங்க. அப்ப ஏனண்டா இந்த காரியத்துல வந்து கேளுங்க வார்த்தையை. ஏன்னா நீங்க தான் அடுத்த சந்ததிக்குள்ள வந்து வார்த்தைய கொண்டு வர போறீங்க. அப்ப நீங்க வேறொரு உலகத்துல இருந்தா அதுக்காக உங்களை கவர்ச்சிக்கணும்ன்றதாக அந்த வார்த்தையை போடுறோம். அது இங்க எழுதி இருக்குது. நீங்க வேதத்தை அப்படி தவறா புரியக்கூடாது. வேதம் வந்து சகலம் வழி இருக்கு. நீங்க சில பேர் நினைப்பீங்க அதை பேசக்கூடாது, பிறர் வந்து ஞானம். அப்படி இல்லை. நீங்க பைபிள தான் ஒரு புள்ள வளர்ந்தோன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு நாங்க பைபிளை தான் கொடுப்போம். அந்த பைபிள் வந்து இதை வாசிக்க அதை வாசிக்க சொல்ல முழுக்க இருக்கு. நான் சொல்றதை விட அது பாரதூரமா இருக்கு. எங்கட மொழி நடையில வந்து அது சிலது மயக்கமா இருக்கப்படி பிள்ளைய
வேற சரியான மொழிபெயர்ப்பை விட்டு அது எல்லாமே வேற மாதிரி பச்சையா தான் இருக்கு. அப்பயாவது இப்ப போய் வாசிச்சு பாருங்க, அதையாவது படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஏன்னா அப்ப உங்களுக்கு என்ன அது புரியும். அப்ப பாருங்க அந்த காரியத்துல தேவனுடைய வார்த்தை, அதான் என்ன வார்த்தை என்பது தேவன். அந்த வார்த்தை அறிய அறியதான் உனக்கு என்ன செய்யும், ஜீவன் உண்டாகும். அப்ப ஏனென்றா அந்த வார்த்தை தான் நீயா இருக்கு, அதுதான் உண்ட ஆகாரம். அப்ப பாருங்க அதுதான் காரியம். பாருங்க அன்பே, ஞாயிறு காலை வந்து விட்டது, நாம் பிள்ளைகளை முகங்கழுவி அங்கு செல்ல வேண்டும், அது சலிப்பாயுள்ளது என்பாயானால் நீ அவர் பால் அன்பு கொள்ளவே. நீ உண்மையாகவே அவரில் அன்பா இருந்தால் ஞாயிறு காலை வரும் வரை உன்னால் காத்திருக்கவே முடியாது. அப்ப ஞாயிறு வர எப்படா விடியுமென்று வந்துட முதல் நாளே நீ என்ன செஞ்சிருவா, ஆயத்த உடுப்புல இருந்து தண்ணியில இருந்து சகல ஆட்டோல வரண்ட ஆட்டோல இருந்து எல்லாம். ஏன்னா பிசாசு உங்களோட வழியில நிப்பாட்டதான் முயற்சிக்கிறான். உங்களுக்கு புரியும், வேற யாரையுமே அவன் தடுக்க மாட்டான், உங்களை மட்டும்தான் தருவான். அதுவும் இந்த மெசேஜை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களை பிடிச்சிட்டு அவனுக்கு பெரிய வெற்றி. அக்கா இந்த மெசேஜ்ல வர எல்லாரும் வருவான்னு சொல்லல, அவன் உங்களை மற்றவ எல்லாமே அவனுக்கு கீழதான் இருக்கிறான். நீங்க மட்டும்தான் அந்த ஞானசாலத்தால ரத்தத்துல அவருடைய ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. வந்தவங்களும் அழிக்கப்படுறாங்க, சந்தர்ப்பத்துல வெளியே போகல. நாங்க பார்த்தோம், அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்தவன் யாரா இருந்தாலும் கொல்லப்படையலாம். ஆனா வெளியே வர காத்திருந்த என்ன செய்யறாங்க, போட்டு தள்ளுறாங்க. ஆனா இதுக்குள்ள இருக்க மட்டும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம். அப்ப பாருங்க அந்த காரியம், அதான் ஞாயிறு என்றாலே உங்களுக்கு ஒரு பெரிய மாதிரி. நான் இன்றைக்கு ஆராதனை டைம் மாத்து ஒரு 2 பேராவது மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதனாலதான் நான் போட்டேன். ஏன்னா நீங்க இடையில இதுன்ற எனக்கு விருப்பம் இல்லை. பாருங்க ஏன்டா இது பாருங்க எல்லாத்தையும் தாண்டி இப்ப நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். யாரு மனித முகத்தை பார்த்தோ காரியத்தை பார்த்தில் நான் பார்க்கறது காரியம் எல்லாரும் வர வேணும். ஆனா இது ஒரு ராயனுடைய நியதியா இருந்தபடினாலதான் அப்புறம் எனக்கு பிறகு 8:30 கிளாஸ் இருக்கு கொஞ்சம் மாடுங்கன்னு அப்படி எந்த நாளும் நின்றாதீங்க, அது செய்யவே மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனால இது ராயண்ட கொலசி. அதனால உங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தால் நீங்க வரணுமெண்டா நீங்க யாருக்கும் தடை இருக்க கூடாதுதான் நான் ஒரு 1 hour டிலேயா வச்சேன்னா. ஏன்னாண்டா எல்லாரும் வரணும். அப்ப அந்த காரியத்துல நீங்க வரணும் என்னண்டா, உங்களுக்கு வார்த்தை தான், அந்த வார்த்தை ஜீவனா இருக்கிறபடினால் அந்த வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளணும். அதுதான் உங்களுடைய ஆகாரமா இருக்கிறது. ரைட். அப்ப பாருங்க, நீ உண்மையாகவே அவரில் அன்பு கூர்ந்தா ஞாயிறு காலை வரை உன்னை காத்திருக்க முடியாது, அவர்களுடன் ஒன்று கூட நீ எப்படியாவது சென்று விடுவாய். தேவனுடைய ஜனங்களை உன்னை சலிப்படைய செய்வதில்லை, அவர்கள் உன் சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறனர். சோர்வில்லாமல் கிடைக்க நீ என்ன செய்வாய், தொடர்ந்து முன்னேறுவாய். நீ குளிர்ந்த மிகுந்த காலத்தில் கெட்டியாவது பாருங்க, நீ என்ன செய்வாய், கெட்டியாய் பிடித்து கொள்வாய். நீ என்ன செய்வாய், தொடர்ந்து முன்னேறி கடந்து செல்வாய். ஏனென்றால் நீ தேவனை நேசிப்பது. அதனால நீ யாரையும் பார்க்க வரையில, நீ யாரை தேட வர்றா, தேவனை தேடு. அப்ப அதான் பாருங்க செப்ரேட். அதுதான் தேவனுடைய ஜனத்துக்கும் மற்றவர்களை போல நாங்க வாழவே இல்லை. இங்க 99 பேர் வேறு விதமா உடுத்துறாங்க. நான் ஒருவன் மாத்தம் பாரு என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னா, நீ ஒருவன் மாத்திரம்தான் இருக்கும். நீ வார்த்தை இருந்தா நீ மாத்திரம்தான் இருக்கும். அங்க மிச்ச பேர் இப்படி இருக்கிறாங்களே, வளர்ந்தவங்களே இப்படி இருக்கிறாங்களே என்று நீ இடரையே கூடாது. நீ தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கா, நீ அப்படிதான் செய்யும். அதனாலதான் வார்த்தையே வந்திருக்கிறவங்களுக்கு பவுல் சொல்றான் பாருங்க. இது இன்னொரு ஆழத்துக்குள்ள போறோம் பாருங்க, கவனமா பாருங்க. மார்க் 9 எடுங்க. டைம் போயிட்டு 9ஆம் அதிகாரம் பாருங்க. இத கவனமா வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளிவிடுகிறது அவனுக்கு என்னவாயிருக்குமா, நலமா. இப்ப பாருங்க அடுத்ததுக்கு வா. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடன் ஆவிக்கு அக்கினியில் நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனமா ஜீவனுக்கு பிரவேசிப்பது இது நலம். இப்ப யாருக்கு சொல்றேன்,
தேவனுக்குள்ளாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவர் என்ன சொல்ற, முன்னுக்கு என்ன சொல்ற, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற சிறியவன் ஒருவனுக்கு இடரலாய் உண்டாக்குறவன். அடுத்த நீ நரகத்துல ஒரு கையோடு ஒரு காலோடு போவதில்லை பாக்கிலும் நீ என்ன செய் போவதெண்டா இது மற்ற சாராருக்கு, அதாவது தேவனுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் அவர் சொல்றாரு பாருங்க. அப்படியே வந்து 48க்கு பாருங்க, அங்கே அவர்கள் அடுத்து 49 பாருங்க, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவராயிருங்கள், ஒருவரோடு ஒரு சமாதானமாயிருங்கள் என்றார். அப்ப தீகஸ் என்ன சொல்றேன்டா, இப்ப பாருங்க, என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன். பவுலோட அடுத்ததுக்கு போங்க, என்ன ஒருவன் ஒரு காரியத்துல, அதாவது விசுவாசத்துல குறைவான ஒருவன் இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அதாவது நீ ஒரு வளர்ந்தவன் ஆனா விசுவாசத்தில் ஒரு குறை உள்ளவனா இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது, அதை புசிக்க. ஏன் இது சொல்லப்படுது? ஒரு சிறியவனுக்கு நீ என்ன செய்யறா, இடரல் உண்டாக்குற. பாருங்க, இப்ப வளர்ந்தவங்க யோசிங்க, நான் அதுக்காக தான் நான் சொல்றேன். பாருங்க, இப்ப வளர்ந்தவனும் இல்ல சொல்லப்படுது, தேவண்ட ராஜ்யத்துக்கு போற ஒரு வளராத ஒரு குறியினவனுக்கு சொல்றேன். நீங்க வடிவா வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்ப பாருங்க, பவுல் என்ன சொல்றான், அங்க நீ வளர்ந்திருக்கிறா, இத புசிப்பதுல எதுவுமே இல்லை, ஆனா நீ என்ன செய், ஒரு வளர்ச்சியில குந்தினவன். இங்க பாருங்க, ஒரு இந்த என்ன விசுவாசிக்கிற இந்த சிறியவில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன், ரைட்டா? அதுக்கப்புறம் அவர் சொல்றார், நீ உண்ட கையோ காலோ என்ன இடரல் உண்டாக்கி நான் என்ன செய்ய, அதை தரித்து போ. நீ அங்க அப்படி இருக்க மாட்ட, ஒத்த கையோட நீ இருக்கல, நீ முழுமையாதான் இருக்க போற, ரைட்? அப்ப நீ உப்பு நல்லதுதான், சாரமாற்று கொண்டு நீங்க எல்லாரும் உப்புடையவராயிருங்க. அப்ப தீகர் சொல்றாரு பாருங்க, அது அடுத்த இதுல இருக்கு, நான் கொண்டு வரையில அடுத்த இதுல தொடரும். அப்ப பாருங்க, ஒரு வளர்ந்து வாரவனை மற்றவன் என்ன செய்வானண்டா பார்த்து அவர் அப்படி இருக்கிறார், அப்ப இது வந்து நானும் செய்யலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, ஏனண்டா இன்னைக்கு எல்லாரும் ஒரு கட்டம் பெறக்குள்ள டக்குன்னு ஸ்டக் ஆயிடுவான். ஸ்டக் ஆகி அந்த காரியங்களை செய்யக்குள்ள வளர்ந்து வாரவனை அதை தான் பிடிப்பான். ஓமா இல்லையான்னு சொல்லு. அப்ப அதனாலதான் ஒரு சபையானது என்ன செய்யணுமெண்டா, இன்னொருவனுக்கு இடரலாய் இல்லாதபடி தன்னை காத்துக்கொள். தேவனுடைய காரியத்துக்கு அவங்க என்ன செய்யணும், எப்பயுமே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கையாக தேவனுக்காகவே அவங்க வாழ்நாள் முழுக்க மறிக்க மட்டும் அவங்க என்ன செய்யணும், தேவனுக்காக கடந்து போயிட்டே இருக்கணும். இல்லாட்டி இன்னொரு வளர்ந்து வாரம் பார்த்தா இது அவங்க ஒரு நாள் மிஸ் பண்றாங்க. ஒரு காரியம் பண்ணோன்னு அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்டக் ஆகுறாங்க. ஒரு காரியம் வர்றோன்னு என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன செய்வான், அவன் யாருக்கு இடரலா இருக்கிறான், அவன் அந்த ஒருக்கா தவறு விட்டவனும் என்ன செய்யல, அவனுக்கு போய் சொல்லலாம். ஏனண்டா அந்த குற்ற உணர்வு அவனு சொல்ல விடாது, அவனும் சொல்ல வலிக்க மாட்டான். ஏண்டா அதுல அவனும் தவறு விட்டுருப்பான். புரியுதா? அதுக்காக தான் தேவண்ட வார்த்தை சொல்லுது, நீ எப்பயுமே வந்து தேவனுடைய காரியத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்தா நீ என்ன செய்யணும், தொடர்ந்து முன்னேறி போகணும். ஒருவனுக்கு நீ இடரல் உண்டாக்காதபடி நீ காத்து கொள்ளணும். ஏண்டா ஒரு சிறியவன் முன்னால இடர்றானண்டா உன்னை எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவதே நலமாயிருக்கு. அதான் வேதம், வெளிப்பாடு. என்ன நாங்க படிக்க என்னமே இப்போ நாங்க நினைக்க கூட நாங்க செய்யறோம் அது பரவாயில்ல, ஆனா அது இன்னொருவனை பாதிக்க இன்னொருவன் கொண்டு வருவான். நான் அதை பாக்குறேன்னா, அதனாலதான் நான் அதை சொல்றேன். ஏன்னாண்டா நீங்க எப்பயுமே யாரும் வந்து இடரல் உண்டாக்காதபடி, நீங்க குடும்பம் இல்லை, நீங்க ஒவ்வொருவரும் தனிநபர். ஒரு மனிதன் ஒரு காரியம் ஒரு நபர் பிளவுறாண்டா நீங்க அதை செய்து முன்னேறும். ஏனண்டா அது நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்குள்ளாக நீங்க என்ன செய்யப்பட்ட, நீங்க அழைக்கப்பட்ட மனிதர்களா இருக்கிறீங்க. ஏனண்டா தேவனுடைய காரியம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வெளியேறப்பட்ட. அதனாலதான் எந்த சூழலோ எந்த சந்தர்ப்பமோ வந்து உங்களை என்ன செய்யக்கூடாது, இடரல் அடையக்கூடாது. நீங்க இடரலை அடையிறீங்க, நீங்க ஒரு காரியத்துல நிக்கிறீங்கண்டா அது வந்து இன்னொருவனுடைய இடரலுக்கு ஆயிடும். அது இல்லாட்டிய பவுல் சொல்ல மாட்டான். பவுல் என்ன சொல்றான், ஒரு நோமல் விசுவாசி அங்க இருந்தா நீ என்ன செய்யக்கூடாத, புசிக்கவே கூடாது. ஏனண்டா நீ அவனுக்கு ஒரு இடரலை நீ பண்ணுகிற. அப்ப சபை என்று வரக்குள்ள 3 பேரும் இருப்போம்.
அப்ப சபையில வளர்ந்து வர்ற நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலுமான்னு செய்யலுமா? செய்யவே இல்லை. நீங்க செஞ்சீங்கன்னா வளர்ந்து வாரவனுக்கு சாட்சி. நாளைக்கு நீங்க போய் என்ன செய்யலாம்? அது ஒரு காரியத்தை சொல்லவே இல்லை. சொன்னாம இருக்க. ஏன்னா நீங்க அவனுக்கு ஒரு இடர். அவன் உடனே பிசாசும் அதை தான் அதை தான் பிடிப்பான். அதை வச்சுதான் என்ன செய்வான்? அதை ஃபேஸ் பண்ணுவான். அதனாலதான் நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஒவ்வொருவரும் கவனமா இருக்கணும். உங்களை ஒருவர் பின்பற்றுகிறவளா இருப்பாங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க அர்ப்பணிக்கிற காரியம் சில பேருக்கு ஒரு பக்தியை கொண்டு வரணும். ஆமே, கொண்டு வருமா? கொண்டு வர அது நிச்சயமா. ஏன்னா அதை நீங்க பாப்பீங்க. அடே, அவங்க இந்த குடும்பம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இந்த நபர் இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. சடனா ஒரு ஸ்டக் வந்தோன்னா அவன் விழுந்துருவானா இல்லையா? அதை வேதத்துல பார்ப்போம். அப்ப பாருங்க, இதுதான் காரியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, இன்னொருவனுக்கு இடரல் உண்டாக்க உனக்கு ஒரு காரியம் இருந்தா வெட்டுவாம. அது இடரலோட நீ வரையலாம். அப்ப நீ என்ன செய்யணும்? ஒரு காரியம் ஒரு ஏதாவது ஒன்றை வைக்கும் போது அது வரக்குள்ள நீ அதை வச்சுட்டு நீ மற்றதோட வா. ஏனண்டா இன்னொருவனுக்கு நீ இடரல் உண்டாக்கும். இன்னொருவனுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்பதான் நீ என்ன செய்வா? ஆசீர்வதிக்க. அப்பதான் அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுக்குள்ளாக ஒரு மனிதன் அதை என்ன செய்கிறது? அது பலப்படுத்துறதா இருக்கிறது. தேவனுடைய காரியம் எந்த காரியமும் அவனை என்ன செய்ய இடரவே கூடாது. நாங்களும் உலகத்துலதான் இருக்கிறோம். ஆனா உலகத்தின் காரியங்களை என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ள முடியும். அதனால பாருங்க, அடிமையில போன தானியேல் கூட சொல்றார் என்ன, அவன் எப்படி இருந்தான்? அங்க அடிமையா போயிட்டாங்க. அவங்கள ஞானத்துல கல்வியில சிறந்தவர்களை அங்க கொண்டு வர சொல்லிட்டான். கொண்டு வர்றதுக்கு முன்பாக 3 வருஷம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க ட்ரைனிங் பீரியட். அந்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கப்படணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்க சுத்திகரிக்கப்படணும். 3 வருஷமா என்ன நடக்கணும்? அவங்களுக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு சாத்ரா மேசா ஆபேத்நேகோவுக்கு என்ன செய்யறாங்க? ராஜ போஜனம், ராஜாவுடைய திராட்சை ரசத்துல செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாமே கொடுக்கக்குள்ள இவன் சொல்லிட்டான், தன்னுடைய இருதயத்துல அவங்க என்ன செஞ்சிட்டாங்களா? முடிவெடுத்துறான். அப்ப அதிகாரி சொல்றான், ராஜா ஒவ்வொரு நாளும் அதை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கக்குள்ள கண்டா என்ன அழிச்சிருவேர். ஏனண்டா அவன் சொல்றான், நீங்க ஒரு 10 நாள் அளவும் மற்றவர்களோட எங்களை ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அங்கால இறைச்சி சாப்பிடுறாங்க, இந்த ராஜ போஜனத்தை சாப்பிடுறாங்க. இங்க சாப்பிடுறாங்க என்ன சாப்பிட்டாங்க? பருப்பும் மரக்கறியும். இன்னைக்கு மரக்கறி பருப்பு என்ன சாப்பிடாம இருக்குது. அப்ப பாருங்க, இந்த ஆவிக்குரியவங்களோட கொண்ட்ரோல பாருங்க. அப்ப என்ன செய்யறான்? அவன் பருப்பும் மரக்கறியும் தான். இஞ்சால பாருங்க மாமிசம். ஆனா 10 நாளைக்கு பிறகு செக் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்களை விட இவங்க புஷ்டியா இருக்கிறான். ஏன்னா பிரதிஷ்டை. சொல்ல பிரதிஷ்டை. அதாவது அவங்களுடைய போஜனை இவங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் செப்பரேட். அவங்க தனிப்பட்டவங்க, அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. எந்த ஜாதியில இருந்தாலும் இவனோட இருந்தாலும் அவன் அதை செய்யவே மாட்டான். அவன் வேறு பிரிக்கப்பட்டவன். அதனால பாருங்க, அவனோட முகங்கள் பிரகாசமாயிருந்தது. சிங்கத்துக்கு போட்டாங்க, சிங்கம் பேசாம இருந்துச்சு. சிங்கத்தால ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. அவன் கணக்கே எடுக்க. எனக்கு அது விருப்பம். அதால சொல்றேன், அவன் ஒரு துளி கூட கணக்கு எடுக்கல. என்ன செய்யறான்? கட்டளை வருது, ராஜ கட்டளை வருது. 3 வேளையும் இவன் ஜெபிக்கிறவன், அதே வண்ணமாக ஜெபிக்கிறவன். அங்க கட்டளை வருது, ஜெபிச்சா சிங்கம் கபியில அவன் எப்பயும் போலவே நடந்து. அவனை பாருங்க, அவனோட நட மாறையில, உட மாறையில, அவனோட பேச்சு மாறையில, அவனோட ஜெபம் மாறையில, எதுவுமே மாறையில. ஆனா எங்க இருக்கிறான்? அடிமையா இருக்கு. இப்ப நாங்க அடிமையா இல்லை, ஆனா நாங்க உலகவங்களை அடிமையாகி. ஆனா அவன் அடிமையா இருக்கான், கேட்டுதான் ஆகும். ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த நடைமுறையில கதவு மூடினானா? இல்ல. கதவு மூடின என்ன சொல்லுங்க? என்ன அது கதவு மூடின? இப்ப இந்த கட்டளை வந்த பிறகு கதவு மூடின என்ன? தானியேலுக்கு என்ன வரும்? பயம் வந்ததான் அர்த்தம். ஏன்டா கதவு மூடினா அவனுக்கு தெரியாம அவனு ஒரு மாற்றமே செய்யும். ஏன்னா பிசாசு பொயின்ல கொண்டு வருவான். 1 கொண்டு 2 ஆக்கி, 2 கொண்டு 3 ஆக்கும். அப்ப இதை மூடி அவன் ஜெபிச்சான்டா அவன் என்ன வரும்? பயம் வந்ததுக்கு அர்த்தம் தானே. சரி, நம்ம ஜெபிப்போம், ஜெபித்த நிப்பாட்டத்தை ஒருக்கா மூடுவோமே.
கதவு திறந்துதான் இருந்துச்சு. என்ன செய்யறாங்க? எதுவுமே தடை செய்யல. எந்த போஜனமும் பாருங்க, அந்த நாட்டுல இருந்தாங்க. எதுவுமே எந்த காரியமே வந்து யாருக்குமே உங்களோட பாசையில சொல்றதா கணக்கேடு. ராஜாதான் அவன், ராஜாவை அவன் ஒரு துளியும் கணக்கெடு. ஏன்னா அவனுக்கு ஒரு ராஜா இருந்தது. அந்த ராஜாவுடைய வார்த்தை தான் அவனுக்கு என்னதான் இருந்தது? முக்கியமா இருந்தது. உலகத்தோட தான் இருந்தான். உலக அந்த பாபிலோன்ல தான் அடிமையா இருந்தான். அவன் ராஜாவா இருந்தாமே. அவன் ஒரு ராஜாட பிள்ளையாக நடந்தான். அவனோட முகங்கள், உடம்பு எல்லாமே புஷ்டியா இருந்துச்சு. அவனை விட இவன் பிரகாசமா இருந்தான், தடகாத்திரமா இருந்தான். அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப பாருங்க, ஏனண்டா அந்த பிரதிஷ்டை. அவன் தேவண்ட வார்த்தைக்காக. அதே போலதான் நீங்க உலகத்துல இருக்கிறீங்க. உலக காரியம் நீங்க அந்த வண்ணமா நிக்கிறீங்களா என்பதை ஆராய்ஞ்சு பாருங்க. வேதனையா இருக்கிறது. சில காரியங்கள் வரக்குள்ள ஒரு மாமிசமானவர்களா நடக்கிறீங்க. ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துறீங்க இல்ல. சபையினுடைய காரியத்தை 2 ஆராதனை வைக்கிற பயங்கர சிரமமா இருக்கிறது. அதுக்கு சாக்கு போக்கு. ஆனா உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறதா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? எப்பயுமே நீங்க தான் கேட்பீங்க, எப்ப அடுத்த ஆராதனை, எப்ப நாம செய்வோம், எப்படி காரியம். நான் இந்த பிள்ளைகளுக்காக இந்த நாள்ல கொமினியன் வைக்க இருந்தேன். ஏன்னா யாருமே கதைக்கேமில்ல, யாருமே. ஏண்டா இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் கொமினியனை வச்சு அப்படியே உங்களுக்கு ஒரு டின்னரை கொடுத்து கொலசிப்பில் டயர்டாயின பிள்ளைகளுக்கு அதுக்கு பிற்பாடு ஏன்னா பின்னேறம் இதுண்டி அதுக்கு பிறகு ஒரு டின்னரை கொடுத்து அதுக்கு பிறகு அப்படியே 10 மணிக்கு திரும்ப ஆராதனை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லா விழிப்பு ஜெபம் செய்து காலையில கிரிபத்து ஒரு டீயை கொடுத்து அனுப்பி 2 நாளும் போய் நல்லா நித்திர கொள்ளுங்கன்ட்டு அனுப்ப இருந்தேன். பாருங்க எந்த வாஞ்சிய பாருங்க. ஆனா அது யாருமே அந்த மாதிரி இல்லை. அப்ப அதனால வந்து நான் அதை செய்யல. ஏனண்டா எப்பயுமே நாங்க தேவனோடு காரியத்தோட, தேவண்ட ஜனத்தோடு, தேவண்ட ஆராதிச்சு, தேவண்ட வார்த்தையை கேட்டு காரியம், அதுதான் மகிழ்ச்சி எங்கட. அதை பேசுறதாங்கட மகிழ்ச்சி, அதை தியானிக்கிறதா மகிழ்ச்சி, அது ஆரவாதிக்கிறதா இன்னொருவருக்கு சொல்ல வேண்டியதான் எங்கட மகிழ்ச்சியா. ஆனா இன்றைக்கு உலகம் அந்த என்ன செஞ்சுட்டு எங்களை பிடிச்சி உலகம் ஒழுங்குல ஓட வச்சு எங்களை சிந்திக்கவே முடியாதபடி அவன் ஓட்டத்தை வச்சிருக்கான். காலையில எழும்பினா ஒவ்வொரு ஓட்டம். தேவண்ட காரியத்தையும் தேவண்ட காரியங்களை குறிச்சு என்னவோ உங்களுக்கு டைமே இல்லை. ஆனா நீங்க அதுல இருந்து விடுபட்டு வாங்க. என்னண்டா காலத்தின் முடிவுல நாங்க வந்திருக்கிறோம். எப்ப என்ன நடக்கும் என்று சம்பவிக்காது. தேவனுக்குள்ளால ஓடினீங்கண்டா தேவன் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். உங்களோட பாவங்களை மன்னிச்சு தேவண்ட ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் பிரியமாயிருக்கு. ஆனா தேவண்ட முதலாவது தேவண்ட ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க. மற்றவங்களை போல வாழ இயலாது, மற்றவனை போல இருக்கலாம். அது போல இந்த சபையும் இருக்காது. அப்ப அதனால நீங்க ஒன்றை மாத்திரம் சிந்திங்க. 10 பேர் இப்படி இருக்கிறான்னு சோர்ந்து போகாதீங்க. 10 பேரும் இந்த இடத்துக்கு வரக்குள்ள சிந்திங்க. நாங்க எல்லாரும் ஒரே ராஜவஸ்திரத்தோட வரோம். ஏண்டா நீங்க இன்னொருவனுக்கு என்ன செய்யக்கூடாது? இடரலாய் இருக்கக்கூடாது. அதனாலதான் நாங்க நாங்க அந்த ஸ்திரீ சபைக்கு அடையாளம். அதனாலதான் அந்த மனவாவுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்டா அவையும் பிரதிஷ்டையா இருக்கணும். ஆமே, அவையும் வந்து சரியாக. அதனாலதான் சபையினுடைய ஒழுங்கு வந்து நாங்க தேவனுடைய காரியம், மனித கோட்பாடு இல்லாமல் தேவனுடைய வார்த்தையில கட்டுற. என்னண்டா சபைக்கு வரும்போது இன்னொருவன் பார்த்து இதுல எப்படி இருக்கிறது, இவங்க எப்படி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்கன்னு சபையை பார்த்து இடறக்கூடாது. அதனாலதான் சபையினுடைய ஒழுங்கமைப்பு வந்து வார்த்தையோடு இருக்கிறது. அதே போல இன்றைக்கு சரீரமான சபை நீங்க ஒவ்வொரு சரீரமா இருக்கிறீங்க. அந்த வார்த்தையும் இன்னொருவனுக்கு இன்னொருவன் காரியத்துக்கு இடர் இல்லாதபடி. அதனால சொல்றான், நீங்க ஒரு உடுப்பு ஃபுல் உடுப்பு ஒன்றுதான் இருக்குன்னா அந்த ஃபுல்லா கழுவி போட்டுவான். நீங்க ஒருக்கா போட்டுட்டு ஒருக்கா முழங்காலு கிட்ட போகக்குள்ள இருக்கக்குள்ள இப்படி இருக்கிறது அது ஒரு காரியம். ஒரு புதுசா வாரவனுக்கு வந்து இடற ஃபுல்லா போட்டு பழகு. ஃபுல்லான காரியத்துல நீங்க என்ன செய்யணும்? ஒரு காரியமாக நடக்கணும். அது எல்லாமே ஒரு ஒழுங்கா இருக்கும். சபையில வந்து பிரிவினை இருக்கலாம். சபை வந்து ஒரு ஒழுங்குல வந்து அது நடக்கணும். ஏன்னாண்டா அது பிரதிஷ்டை பண்ண. அப்பதான் கர்த்தர் வருவார். அப்பதான் வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். நீங்க ஒரு ஆபத்துல கூப்பிட்டு அப்பதான் தேவன் விடுதலையை கொடுப்பார். ஆமே, அதுதான் காரியம். ஏனென்றா சபையானது வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரும் அங்கே அப்பதான் கர்த்தருடைய இறங்குதலுக்கு அது தடையாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
அதனாலதான் சபையினுடைய காரியத்துக்கு இன்னொருவர் இடரலாம் இல்லாதபடி ஒவ்வொருவரும் அந்த ஒழுங்குல நீங்க நடக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க அடுத்த வாரம் தொடர்ச்சிக்கு நாங்க கடந்து போவோம். இப்பொழுது நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வர்ற வண்ணமாக நாங்கள் மற்றவர்களை போல நாங்கள் இருக்க முடியாது, மற்ற சபையை போல நாங்கள் நடக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் யாரை போலவும் நாங்கள் நடக்க முடியாது. நாங்கள் நடக்கத்தக்கதாக இந்த பூமியிலே ஒருவர் இருக்கிறார், அது நீராக இருக்கிறீர். நீர் இந்த பூமியிலே வந்து எங்களுக்கு எல்லாமே திஷ்டாங்கமாக வைத்து போய் என்னை பின்பற்றுங்கள் என்று நீ சொன்ன தேவனாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை ஒன்றே சரியான வழிகாட்டியாக இருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, இந்த வார்த்தையிலே ஒரு மனிதன், உண்மையான ஒரு மனிதன் யார் என்று கண்டுகொள்ள முடியுமானால் அது உம்முடைய வார்த்தையோடு மாத்திரம் அவனை சோதிக்க முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாய் கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் பேசின நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தாவே, நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று உம்முடைய வார்த்தை சொன்னது போல ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு சமபூமியிலே ஒரு பாலைவனத்திலே தனியே வாசம் பண்ணினான். ஆனால் லோத்து அங்கே சோதோமிலே பாவத்தோடு வாழ்ந்தான். அது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அடையாளமாயிருக்கிறது. அதே போல கர்த்தாவே, இன்னைக்கு உலகத்திலே அநேக சபைகள் இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் உலகத்தார் அல்ல, நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்த சகாக்களிடம் இருந்து வேறு பிரிக்கப்பட்டு இப்பொழுது உம்முடைய ஜனங்களோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் அதுதான் எங்களுடைய சபை என்ற பொருளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அது கர்த்தரோடு ஜனத்தோடு ஒன்று கூடுகிறது தான் ஒரு சபையினுடைய அடையாளமாயிருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த பேசின வார்த்தை ஆண்டவரே அதை வெளிப்படுத்த நீர் ஒருவர் மாத்திரம் பாத்திரராயிருக்கிறீர். அதனாலே கேட்ட செவிகள் கர்த்தாவே அதை பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையோடு அதை ஆராய்ந்து பார்த்து ஒப்பிட்டு பார்த்து முன்னேறி செல்ல நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். பரமண்டலத்தில் இருக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.